Taste the Daily. அண்மை செய்தி. சென்னை பசுமைவழி சாலை உள்ள செவ்வந்தி இல்லத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமியை பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி சந்தித்து வருகிறார். இந்த சந்திப்பு குறித்து கூடுதல் விவரங்களை நமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், கூடுதல் தகவல்கள். வணக்கம் அருண்சாமி. இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களை சென்னை பசுமை வழிச்சாலையில் இருக்கக்கூடிய அவரது செவ்வந்தி இல்லத்திலே பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் டாக்டர் அன்புமணி மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசி வருகிறார். அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களை சென்னை பசுமை வழிச்சாலையில் இருக்கக்கூடிய அவரது செவ்வந்தி இல்லத்திலே பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் டாக்டர் அன்புமணி மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசி வருகிறார். அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த சந்திப்பின் போது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முன்னாள் அமைச்சர், நாடாளுமன்ற உறுப்பினர், விழுப்புரம் மாவட்ட கழக செயலாளர் சி வி சண்முகம், அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முன்னாள் அமைச்சர், கழக அமைப்பு செயலாளர் டி ஜெயக்குமார், அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மாவட்ட கழக செயலாளர் ஸ்ரீநகர் சத்யா, அதே போன்று பாமகனுடைய நிர்வாகிகளாக இருக்கக்கூடிய வழக்கறிஞர் பிரிவை சேர்ந்த பாலு, அதே போன்று பாமக நிர்வாகிகளாக இருக்கக்கூடிய திலகபாமா, அதே போன்று கணேஷ்குமார் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் உள்ளிட்ட பாமக நிர்வாகிகள் அனைவரும் உடனிருக்கிறார்கள். சென்னை பசுமை வழிச்சாலை செவ்வந்தி இல்லத்திலே அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களை மரியாதை நிமித்தமாக சந்தித்து அவர்களுக்கு மலர்கொத்து கொடுத்து பூங்கொத்து கொடுத்து இந்த சந்திப்பிலே பாமக நிர்வாகிகள் பேசி வருகிறார்கள். அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் பணிகள் ஏற்கனவே தொடங்கிவிட்டன. குறிப்பாக விருப்ப மனுக்கள் அளிக்கப்பட்டிருக்கிறது, விருப்ப மனுக்கள் பெறப்பட்டிருக்கிறது. அதற்கான நேர்காணல் நடைபெறும் என்று அதிமுகவுடைய தலைமை கழகமும் பொதுச் செயலாளரும் அறிவித்திருக்கிறார்கள். அதே போன்று தேர்தல் அறிக்கை தயாரிப்பதற்கான குழு அமைக்கப்பட்டு அந்த குழு இன்றைக்கு வேலூர் மண்டலத்திலே பல்வேறு, அதாவது விவசாயிகள், நெசவாளர்கள், பொதுமக்கள், அதே போன்று பல்வேறு நிலைகளில் இருக்கக்கூடிய மீனவர்கள், இவர்களை எல்லாம் நேரிலே சந்தித்து அவருடைய குறைகளை கேட்டு பெறக்கூடிய வகையிலே இந்த நிர்வாகிகள் இன்றைக்கு வேலூர் மண்டலத்துக்கு சென்று அங்கே பேசி வருகிறார்கள். அதே போன்று தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஏறக்குறைய 182 மாவட்டங்களுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்கிற எழுச்சி பயணத்திலே பல கோடி மக்களை நேரிலே சந்தித்து ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியும் லட்சக்கணக்கான மக்களை நேரிலே பார்த்து அவர்களோடு எழுச்சி உரையை ஆற்றி அவர்களுடைய எழுச்சியான வரவேற்பை பெற்று மக்கள் மத்தியிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்